Confederation of Tamil Agriculture, Commerce, Industry and Services, a Chennai-based organization, is organizing a global trade and business summit at the Hilton Hotel on July 24th and 25th. More than 500 Tamil-speaking entrepreneurs and traders from Tamil Nadu, India and around the world will converge, making it one of the largest entrepreneurial and B2B events in Chennai, titled as Thamijhar 4.0. The summit is leveraging on the widespread presence of Tamil community outside of Tamil Nadu in Bangalore, Mumbai and Goa, as well as other parts of the world. Countries with which India has signed free trade agreements, particularly UAE, Oman and the European Union, are given important focus. Delegates are coming from these countries and region. ASEAN and Pacific too are given importance, with participants from Malaysia, Singapore, Japan and Australia. Volumes of B2B closures and more West are expected to be concluded during the summit. Central to the summit agenda is collaborative push-up for industries in the MSME sector and trade. Inspirational entrepreneurs and experts like Myfi K. Pandyarajan, Natural C. K. Kumarville, Isha Homes, Mr. Suresh Krishnan, Mani Pechu, Mr. Anand Srinivasan are some of the keynote speakers and panelists. பின்மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கில் இருக்கிறவர்களை அறிமுகம் செய்ய வேண்டியதனுடைய கடமை. அருகில் இருப்பவர் வலதுபுறம் வழக்கறிஞர் திரு அருள்மாணிக்கம் அவர்கள், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய இணை நிறுவனர். இடதுபுறம் அருகில் இருக்கிறவர் திரு அன்பழகன் அவர்கள், அவரும் இணை நிறுவனர்களில் ஒருவர். தம்பி இளங்கோவன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயற்குழு தலைவராக இப்போது செயல்பட்டு வருகின்றார்கள். இன்னொரு அன்பழகன் அவர்கள் செயற்குழு செயலராக செயல்பட்டு வருகின்றார்கள். அருகில் இருக்கும் ராஜேந்திரன் அவர்கள் இந்த அமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவர். திரு நந்தகுமார் அவர்கள் பின் இருக்கிறவர், அவர் இணை தலைவர்களில் இணை செயலர்களில் செயலராக செயல்பட்டு வருகின்றார். துணைத் தலைவர் விஸ்வா அவர்கள் வலதுபுறம் இருக்கிறார், கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். தமிழும் வளர்ந்த தமிழின் முதற்காலம், பேரரசு உருவாக்கிய தமிழின் இரண்டாம் காலம், வள்ளலார் சுவாமி முதல் பேரறிஞர் அண்ணா காமராசர் என சமூக நீதி வளர்த்த மூன்றாம் காலம், நான்காம் காலம் தமிழர்கள் தொழில் வணிகம் பேரறிவு இந்த துறைகளில் உயர்ந்தால்தான் உலக மதிப்பும் பொது செழுமையும் வரும் என்கின்ற அடிப்படையில் முழங்கி தமிழர் 4.0 என்கின்ற ஒரு மாபெரும் தொழில் வணிக சங்கம மாநாட்டினை வரும் ஜூலை 24, 25 நாட்களில் சென்னை ஹில்டன் விடுதியில் நடத்துகிறது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் 500க்கும் மேலான தமிழ் தொழில் வணிக சமூகத்தினர் வருகிறார்கள். வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமீரகம், துபாய், ஷார்ஜா, அபுதாபி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியா சுதந்திர வணிகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்திருக்கிற நாடுகளில் இருந்தும், இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, 147 கோடி மக்களை கொண்ட சந்தை, இந்த சந்தைக்குள் எப்படி குஜராத்திகளும் மார்வாடிகளும் இருக்கிறார்களோ அதே போல தமிழர்களும் நுழைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பெங்களூர், கோவா, மும்பை போன்ற நகரங்களில் தமிழர்கள் பங்கேற்பார்கள். 200க்கும் மேலான தொழில் வணிக ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பரஸ்பரம் தொழில் வணிகம் மட்டுமல்ல, பெரும் அறிவு ஆளுமைகளிடமிருந்து மாபா பாண்டியராஜன், சி. கே. குமரவேல், மணிப்பேச்சு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பாகவும் இது அமையும். அதைவிட முக்கியமாக தமிழக அரசிற்கு பொது தொழில் வணிக சமூகத்தின் சார்பாக பெரும் தொழில்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுடைய வெண்டாஸ் எல்லாம் 70% தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுவும் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அரசினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் கொள்கை ரீதியாகவே இந்த சிறு குறு தொழில்கள் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொழில் சமூகத்திற்கு தேவையான ஒரு 8 கோரிக்கைகளை மிக முக்கியமாக வைக்கின்றோம். தமிழுக்காக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் தமிழூர் ஒன்று உருவாக்கப்படும். உலகத்திலிருந்து தமிழர்கள் வந்து தங்கலாம், தங்கு தமிழ் கலைகள் படிக்கலாம், இசை, நடனம், மொழி எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு தமிழூர் உருவாக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அறிமுகம் செய்கின்றோம் இந்த மாநாட்டில். நீங்களும் பதிவு செய்து வாருங்கள். www.ctasis.in என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யலாம். வந்து நட்புறவுகளை உருவாக்கி உள்ளூர் உங்கள் வணிகத்தை உலக அளவிற்கு எடுத்து செல்லுங்கள். 24, 25 ஜூலை சந்திப்போம் ஹில்டன் விடுதியில். நன்றி, வணக்கம்.
வந்து நம்ம பொருளாதாரத்துல நம்ம வந்து ஒரு இறையாண்மை பெறலைன்னா நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு இடத்துக்கோ ஒரு அரசியல் கருத்துக்கான ஒரு இதுக்கு நம்ம போக முடியாதுன்றதுதான் அது உணராம இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து தமிழ், நாம எப்படி இந்த அமைப்பை பாக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து தமிழ் உணர்வு இருக்கணும். வெறும் தமிழ் உணர்வு வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்துல முன்னேறன்ற வேட்கை இருந்துச்சுன்னா, அவங்கள வந்து நம்ம அதுதான் அந்த அமைப்பு சேர்க்கிறோம். நீங்க சொன்ன மாரி வந்து ஏன் வந்து நம்ம வந்து இன்னும் அந்த பதிவு கட்டணம் வந்து ரூ. 10,000 இருந்தது. சில பேருக்கு வந்து இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நகரங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ வந்து நம்ம கூடியே ஆகணும். மீட்டிங் நடத்துவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவ மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ வந்து ஒரு டீசென்டான ஒரு ஹோட்டல்ல நடத்தணும்னா, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரூ. 700 ரூ. 800 செலவாகுது. அப்போ அவங்களுக்கு அந்த செலவை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற அவங்கள தான் நம்ம சேர்க்க முடிய சூழ்நிலை இருக்குது. இப்போதைக்கு. ஸோ அதனால தான் அதை சேர்க்கிறோம். இப்ப இந்த அமைப்புல ஏன் வந்து இந்த மாரி அந்த தமிழ் உணர்வும் கூடவே வந்து பொருளாதாரத்துல இருந்து நம்ம வந்து ஒரு பெரிய சாதிக்கின்ற வேட்கையும் இருக்கிறவங்கள இணைச்சிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு நினைச்சத சாதிக்க முடியும்ன்ற ஒரு இதுதான். அப்ப இந்த வாரம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து வெறும் தமிழ் உணர்வு மட்டுமே இல்லாம, இவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அப் பண்ணணும். நம்ம வந்து வெறும் வியாபாரம்ன்றது ஒரு ப்ராஃபிட் நோக்கி போகாம, வேல்யூ ஆட் பண்ணணும். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பண்றோம். அப்போ வந்து ஒவ்வொரு இங்க வர எல்லாருக்குமே வந்து நம்ம குடுக்குற சில சில பயிற்சிகள், சில சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்ப இருக்கிற சவால்களை, இப்ப பினான்சியல் மேனேஜ்மென்ட் இருக்குது. அதுல ஒரு சவால்கள் இருக்குது. இப்ப சட்ட ரீதியான இப்ப ஜிஎஸ்டி இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மாரி விஷயங்கள நம்ம இப்ப குடுக்கறதுனால, தொடர்ந்து நம்மளால வந்து இத வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண முடியுது. நாங்க வந்து தொடர்ந்து இத செய்யறது அப்படின்னா, இந்த மாதிரியான அறிவு ஓ ச பகிர்வு, அனுபவ பகிர்வு மூலமா தான் ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த இந்த பிசினஸ்லயே இந்த வணிகத்துல நிக்க முடியும் அப்படின்றத நினைக்கிறோம். ஸோ அதனால தான் தொடர்ந்து எங்களை தள்ளிக்கிட்டு போகுது. நாங்க வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு அப்படிலாம் வந்திருந்தா கூட 2009க்கு பிறகு வந்த ஒரு தெளிவு அப்படின்னா, அது கூட பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு ஒரு இது இல்லைன்னா, நம்மளால அரசியல் கருத்தை கூட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா, இங்க இருக்கவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அது அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய கார்ப்பரேட் செய்யற அந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு குடுத்துட்டோம்னா, இவங்களால அத செய்ய முடியும்ன்றது தான். ஸோ அந்த இத நோக்கி தான் நாங்க வந்து இத வந்து தொடர்ந்து இத வந்து அவங்கள பயிற்றுவிக்கிறது. நிறைய விஷயங்கள வந்து அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து கூட்டிட்டு வந்து பேச வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்றது. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசா வளரணும்னா கூட வலிமையா வளர்ந்திருக்கு. இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் வந்து 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனா இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியா பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த டியர் 2, 3 அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாரி அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு டிசைன் வடிவமைச்சு, இந்த அமைப்பை நம்ம வழிகொண்டு அ விரிவுபடுத்தணும்னு தான் எங்களோட ஒரு நண்பர் கேள்வி கேட்டீங்க. பொதுவா தமிழ் சார்ந்து பேசக்கூடிய எந்த அமைப்பும் தமிழனுடைய பொருளாதாரத்தை பேசுவது. இது நாங்கள் அனுபவத்துல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நில்லுங்கள், பொருளாதார வெற்றி தான் நம்முடைய மொழியினுடைய வெற்றி என்று உறக்க சொல்லுகின்ற அமைப்பு எங்களுடைய அமைப்பு. தமிழை மீண்டும் ஒரு வணிக மொழியாக மாற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு தான் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் எப்போது தன்னுடைய வணிக மொழி இடத்தை இழந்ததோ அப்போதே மெல்ல மெல்ல தேய ஆரம்பித்து விட்டதோ என்ற ஒரு அச்சப்பாடும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். அதனால் தமிழர்களை ஒரு வணிக சமுதாயமாக உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு வணிகர்கள், தமிழர்கள் எல்லா தமிழர்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு வணிகர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், வணிகம் செய்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதன் ஊடாக ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தமிழர்கள் இணைந்திருக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டினுடைய அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினூடாக இந்த நகரம் முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தமிழர்களும் நீங்கள் இந்த அமைப்புல இணையலாம்.
இந்த அமைப்பின் இணைவதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினூடாக மீண்டும் இந்த சந்திப்பினூடாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றால், வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாநாட்டிலே வாருங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயம் இந்த அமைப்பு உங்களை வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இங்க பல அனுபவம் நிறைந்த தமிழ் தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வணிகத்தை, உங்கள் வணிகத்தினர் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை, குறைகளை கரைய எல்லா விதமான அறிவுரைகளையும் உங்கள் உடனின்று செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்ட இந்த அமைப்பு, எல்லாரும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயமாக நாம் வணிகத்திலே மீண்டும் தமிழர்கள் சங்க காலத்துல எப்படி இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் வணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்களோ அதே போல் இப்போதும் நம்மால் செய்ய இயலும், அதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி. நன்றி. நீலகிரியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய நண்பர். அவர் பல நாடுகளிலேயும் மிகப்பெரிய அளவில் வேளாண்மை தொழில் செய்து வருகிறார். அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் துறையில சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்க ஒரு நண்பர். அவர் இந்த சாஃப்ட்வேர் தொழில் தான் இருந்தார். மென்பொருள் அந்த துறையை விட்டு மிகப்பெரிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது அமைப்புல மாநாட்டுக்கு வர்றாங்க. இந்த வேளாண்மை துறை சார்ந்த நிறைய நண்பர்கள் வருகிறாங்க, மாநாட்டுக்கு வராங்க. இப்போ வேளாண்மையை நம்ம முதன்மைப்படுத்துறோம். அது வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணல அப்படின்னு நம்ம வச்சுக்கோன்னா, அதை வந்து கண்டிப்பா அதை வந்து நான் கணக்கில் எடுத்திருக்கோம், அதை நிறைய செய்வோம். ரொம்ப முக்கியமா நம்ம வந்து இந்த ஏழை சொல் அம்பளை மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சொல்றது வந்து அரசாங்கங்கள் கேட்கணும் அப்படின்னா, நம்ம பொருளாதாரத்துல வலிமை பெற்ற ஒரு இனமாக வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தமிழ் தொழில் முனைவோட மிகப்பெரிய அளவுல உயர்த்துற நோக்கத்துல தான் அமைப்பு செயல்பட்டு வருது. நிச்சயமா அதுல வந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கும். அதனால நம்ம சொன்னதை வந்து ஒரு வெறும் நம்பிக்கை எண்ணிக்கை என்ற அளவில் இல்லாம பெரிய அளவுல அந்த அமைப்பு வளரும் பொழுது நம்ம கொள்கை வாக்காளர்களாக நம்ம சொல்வதை கேட்பதற்கு மேல அடுத்ததே சொன்னது போல ஜிஎஸ்டி அரசியல் நிறைய சிக்கல்கள் இங்க இருக்கு தொழில் பண்ணுவாங்க. அப்ப அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அந்த அரசு கவனத்துக்கு சென்று சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக அந்த அமைப்பு வளரும். அப்படிலாம் வரும்போது நிச்சயமா அந்த மாநாடு அதன் ஊடாக மிகப்பெரிய அளவுல வந்து இந்த மாநாட்டின் ஊடாக அந்த பணிகளை நம்ம மேற்கொள்ள முயற்சி செய்வோம். நிச்சயமா மாநாட்டிற்கு அனைத்து தொழில் முனைவரும் நம்ம வரவேற்கிறோம். இப்ப நாளைக்கு வேலை வாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் சனிக்கிழமை நடக்குது. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வருகின்றார்கள். அவரை அழைக்கலாம், இன்னொரு அமைச்சரையும் அழைக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. உறுதி செய்யாத காரணத்தினால் இன்னும் நாங்க அறிவிக்கல. பட் எங்கள் அமைப்பினுடைய கொள்கை என்பது நாங்க உள்ள யார் என்ன ஜாதின்னு கேட்கறது இல்லை, என்ன மதம்னு பார்க்கறது இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இங்கு வரலாம் என்று நாம் சொல்கின்றோம். இந்த அமைப்புக்கு என்று தமிழர் நலன் சார்ந்த அரசியல் கருத்துக்கள் உண்டே தவிர அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் அதில் வராது. அதை நாங்க தெளிவா சொல்லிடுறோம். தமிழர்களாக வருவோம், தமிழர்களாக உயர்வோம். இப்ப எனக்கு அரசியல் கருத்து உண்டு, உங்களுக்கு தெரியும். கடுமையான அரசியல் கருத்துக்கள் உண்டு, அரசியல் சார்பு நிலையும் உண்டு. ஆனால் அந்த எந்த கருத்தும் சார்பு நிலையும் இந்த அமைப்புக்குள் அல்லது எங்களினுடைய இந்த அமைப்புகளுக்குள் வராதபடி நாங்கள் எல்லோருமே பார்த்துக் கொள்கிறோம். அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த அமைப்பு இயங்க முடிகிறது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, கவர்மெண்ட் வந்து ஆள்வது ஒரு கட்சியாக இருக்கலாம், பட் அரசு என்பது எல்லோருக்குமானது. அந்த புரிதல் எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. எனவே ரைஸ் அமைப்புல நாங்க முதல் மாநாடு நடத்துற போது தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். மாபா பாண்டியராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அமைச்சர். இப்போது தாவேகா தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. ஜாப் ஃபேருக்கும் வராங்க, மாநாட்டுக்கும் கட்டாயம் வருவாங்க. அந்நேரம் சட்டப்பேரவை இருப்பதாக ஒரு செய்தி 24-25 பட்ஜெட் இருக்கலாங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. இதனால் நான் அழைப்பது என் கடமை, நாங்கள் அழைப்போம். உலக பொருளாதார தமிழர்களை ஒருங்கிணைக்கிறது சிட்டாசிஸோட நோக்கமா இருக்கு. தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுல எந்த பாயிண்ட் வந்துட்டு தடையா இருக்கு? அதுக்கு சிட்டாசிஸ் செயல்திட்டம் நீங்க ஒருங்கிணைக்கிறது இந்த கூட்டத்தோட நோக்கமே அதான், உலக தமிழர்களுடைய பொருளாதார ரீதியா ஒருங்கிணைக்கிறது. அதுக்கு என்ன தடையா இருக்கு? இல்ல, அதாவது தடை அப்படின்னா ஒரு அந்த கூட்டு மனநிலைங்கிறது ரொம்ப குறைவா இருக்குங்க. ஒண்ணு.
ரெண்டு இந்த 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 வெங்காயம் உரிக்கிற மாதிரி முதல்ல எல்லாம் தமிழ் தமிழ்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறோம். இந்த 3வது ரவுண்ட் வர நேரம் நீங்க என்ன ஜாதி, என்ன மதம், இந்த இந்த விசாரணைகள்லாம் கொஞ்சம் வந்துருது. 3வது நாம ரொம்ப முக்கியம்னா ரிஸ்க் எடுக்கிற மனநிலை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குதுங்க. 4வது நாம் பார்த்த வரைக்கும் வந்து ஐயப்பாடுகள், இது வேற ஏதோ நோக்கத்துக்காக பண்றாரோ, எல்லாத்தையுமே அந்த ஒரு ஒரு ஐயப்பாடோடு பார்க்கிற ஒரு பண்பு இருக்குது. கடைசியா சொல்லணும் அப்படின்னா, திருப்பி நான் அதை செய்யணும் அப்படிங்கிற, சத்தியமா சொல்றேன், நான் அந்த 14 வருஷம் இந்த அமைப்பு 14 வருஷமா நடத்தி இருக்கிறேன். ஒரு சர்ச்சில் என்ன ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்தாச்சுன்னா, இது நல்லா நடந்து கோயிலுக்கு ஏதாவது வச்சுங்கன்னு கொண்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்க. 14 வருஷத்துல எக்ஸப்ட் ஒரு 2-3 பேரை தவிர எனக்கு இதோடைய தொழில் வணிகம் நடந்தது. இந்த அமைப்பு வளர்ச்சிக்கு ஏதோ நான் பண்றேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு 3-4 பேர் யாரும் வரலைங்க. இது இது தமிழர்கள்ட்ட இருக்கிற அந்த பொது அமைப்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இல்லையோ அப்படின்னு எனக்கு. இதே இது ஒரு ரிலிஜன் பேஸ்ட் அது பண்ணான்னு வச்சுங்களேன். ரிலிஜன் பேஸ்ட் பண்ணா நிறைய ஆதரவு கண்ணா பின்னான்னு வந்து குவியும். அதனாலதான் நீங்க கோர் தமிழ் சார்ந்து நடக்கிற எல்லா முயற்சிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துறாங்க. உண்மையான கோர் தமிழ் முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நடத்துறாங்க. அதுவும் நம்ம வளர முடியாம இருக்கிற ஒரு காரணம். பட் இந்த அமைப்பு இப்ப பரவாயில்லைங்க. நாங்க நிறுவன ரீதியா ஓரளவுக்கு அதை இழுத்து பிடிச்சி, பிகாஸ் இப்போ அருள்மாணிக்கான ஒரு வழக்கறிஞர்,